கோயம்புத்தூர்ல எல்லா மேஜர் ரோட்ஸ்லயுமே பண்ணிருக்கோங்க சார் ப்ராஜெக்ட்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டு சிட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட். ஓகே. காலப்பட்டினா இங்க கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இங்க இருந்து ஏர்போர்ட் வெரி நியருங்க சார். ஓகே ஓகே. ஐடி காரிடார் இந்த நம்ம ஐடி காரிடார் ரொம்ப பக்கத்துல பெரிய காரிடார் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்விபின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹைடெக் ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு. ஓகே. அதே மாதிரி நீங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே நியர்பைல இருக்கு. இது ரொம்ப ப்ராப்பரா டெவலப் பண்ணிருக்கோங்க. நீங்க என்ட்ரன்ஸே பாத்துருக்கலாம். ஃபுல்லாவே ரோட்ஸ் பக்காவா தார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ராப்பரா பண்ணிருக்காங்க சார். ஓகே. உங்களுக்கு ஓவர் டேங்க், இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன். ஓகே. பேங்க் லோனும் பாத்தீங்கன்னா கிரீன்ஸ் ஹோம்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸோட எம்டி வந்திருக்காரு. அவர் வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். உங்க நேம் ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் புதுசா ஒரு சப்ஸ்கிரைபருக்காக உங்களோட நேம் ஸ்டார்ட் கொடுங்க. என் பேர் ராஜன் சார். கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஓகே. அந்த கோயம்புத்தூர்ல இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில ஒரு 18 இயர்ஸா டிராவல் பண்றேன். ஓகே. கோயம்புத்தூர்ல எல்லா மேஜர் ரோட்ஸ்லயுமே பண்ணிருக்கோங்க சார் ப்ராஜெக்ட்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டு சிட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட். ஓகே. காலப்பட்டினா இங்க கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி நீங்க சென்னை நீங்க எங்க இருக்கவங்களுக்கும் கோயம்புத்தூரோட காலப்பட்டி ஏரியா எல்லாத்துக்கும் ஏன் தெரியும்னா இங்க இருந்து ஏர்போர்ட் வெரி நியருங்க சார். ஓகே ஓகே. இங்க இருந்து நீங்க ஹார்ட்லி ஒரு 7 to 8 minutes ஏர்போர்ட் ரீச் ஆயிடலாம். காலப்பட்டி தான் வந்து ஒரு மாதிரி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் ஏரியாங்க சார். ஏன்னா இது வந்து இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து விலாங்குறிச்சின்னு சொல்லுவாங்க. விலாங்குறிச்சி. ஓகே. காலப்பட்டி இந்த லொகேஷன் வந்து காலப்பட்டியில வருது. ஓகே. இங்க இருந்து விலாங்குறிச்சி வெரி நியர். இங்க இருந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஏர்போர்ட் ரொம்ப பக்கம். அதே மாதிரி இங்க இருந்து லெமன் ட்ரீன்னு ஒரு ஹோட்டலுங்க. ஓகே. ஸ்டார் ஹோட்டல் அது ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த ஏரியால பாருங்க டோட்டலி டெவலப்ட் ஏரியாங்க சார். நம்ம நிறைய பிளாட்ஸ் பில்டர்ஸ் கூட நிறைய ஏகப்பட்ட டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் டெவலப் ஆன ஏரியால ரொம்ப நல்ல பிளேஸ்ல இந்த கோல்டு சிட்டியை டெவலப் பண்ணிருக்கோம். ஓகே சார். ஐடி காரிடார் இந்த நம்ம ஐடி காரிடார் ரொம்ப பக்கத்துல பெரிய காரிடார் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்விபின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹைடெக் ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு. ஓகே. அதே மாதிரி நீங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே நியர்பைல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரீட்ஸ்னு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குங்க. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா அமிர்தா வித்யாலயான்னு சொல்லி அமிர்தாவோட அவங்களோட ஸ்கூல் ரொம்ப நியர்பை. ஓகே. அதே மாதிரி ஆர்ஜே ஸ்கூல்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி காலேஜஸ் பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு. ஐடி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இன்னைக்கு காலப்பட்டி, சரணம்பட்டி இந்த ஏரியா தான் மேக்ஸிமம் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இருக்கு. இங்கதான் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் யார் வந்து பார்த்தாலுமே 100% பிடிக்கும். ஏன்னா காலப்பட்டியில ஒரு ப்ராப்பர்ட்டினா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு ட்ரீம் தான். அந்த மாதிரி ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணிருக்கோம். இது ரொம்ப ப்ராப்பரா டெவலப் பண்ணிருக்கோம். நீங்க என்ட்ரன்ஸே பாத்துருக்கலாம். ஃபுல்லாவே ரோட்ஸ் பக்காவா தார் ரோட். என்ட்ரன்ஸ்ல ஒரு நல்ல ஆர்ச் பண்ணிருக்கோம். டோட்டலா காம்பவுண்ட் வால், சரௌண்டட் காம்பவுண்ட். ஆமா. ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஓவர் டேங்க், இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன், ப்ராப்பரா உங்களுக்கு டிரைனேஜ் ப்ராப்பரா கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் நார்ம்ஸ்க்கு ஒரு ரெரா நார்ம்ஸ்க்கு என்ன தேவையோ 100% பண்ணி. அதாவது நம்ம கோல்ட் சிட்டி லேஅவுட் வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் லேஅவுட். அதுல பாருங்க அதுலயே போட்டிருப்போம் டிடிசிபி அப்ரூவல் நம்பர் 365/2022. ரெரா வந்து ரீசெண்டா அப்ரூவல் வாங்கியிருக்கோம். 2969/2023ல ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஒரு கஸ்டமர் வந்தாருன்னா இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க இது ஓவரால் வியூல காட்டுவீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணும் ப்ராஜெக்ட். ஆல்ரெடி 4 ஹவுசஸ்க்கு ரெடி ஆயிட்டாங்க, அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 வீடு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே சார். இது ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் தான். எல்லாமே 100% அப்ரூவ்டு. ஓகே. பேங்க் லோனும் பாத்தீங்கன்னா நம்ம 85% வரைக்கும் வாங்கி கொடுத்தோம். அந்த அளவுக்கு எல்லா பேங்க்லயும் டை அப் பண்ணிருக்கோம். ஓகே சார். கிரவுண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி மத்த எல்லாமே சார். இதுல என்னன்னா இங்க போர்வெல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா அட்வான்டேஜ்னா நீங்க 200 அடியில் நல்ல தண்ணி கிடைக்கும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே. இப்போ கஸ்டமர்ஸ் சப்போஸ் இந்த லேஅவுட்ல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, சம் பிளாட் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்கள்ட்ட டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிட்டு அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் அட்வான்ஸ் கொடுத்தோன்னே லீகல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவோம். ஓகே. அவங்க அதை வெரிஃபை பண்ணி 100% வெரிஃபை பண்ணிட்டு தான் நாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கூப்பிடுவோம். ஓகே. இது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது வந்து வேர்ல்ட்ல எங்க வேணா இருப்பாங்க, இல்ல எந்த ஒரு ஊர்ல இருந்து கோயம்புத்தூர்ல ஒரு சொத்து வாங்கணும்னு வர்றாங்க. 100% லீகல் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவங்க கூப்பிடுவோம். அதெல்லாம் ரொம்ப கிளியர். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட் எத்திக்ஸுங்க சார்.
அப்புறம் தான் பிசினஸ் எல்லாமே. ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட நியரிங் ஒரு 20 இயர்ஸ் டிராவல் பண்றதுனால எங்களுக்கும் ஒரு பெரிய குட்வில் ரெப்புடேஷன் மார்க்கெட்ல கிரியேட் பண்ணிருக்கோம். எல்லா கஸ்டமர்ஸ்மே நீங்க கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் தான் எங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்னன்னா எத்திக்ஸ், அப்புறம் தான் பிசினஸ். யாருக்கும் ஏன்னா ஒரு 20 இயர்ஸ் ஒரு பிசினஸ் டிராவல் பண்றது நீங்க எவ்வளவு ப்ராப்பரா இருந்தா டிராவல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஈஸி கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு 100% கிளியரா இருந்தா எல்லா பிசினஸும் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராஜெக்ட் இப்ப பாருங்க எல்லா டெவலப்மெண்ட்ஸும் ப்ராப்பரா பண்ணிட்டு தான் நம்ம சேல்க்கே கொண்டு வரோம். சார் இந்த கோல்ட் சிட்டி லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஏக்கர்ல டெவலப் பண்ணிருக்கீங்க சார்? இதுல பாத்தீங்கன்னா ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 45 யூனிட்ஸ் கொடுக்குறோம். 45 யூனிட்ஸ் plots, அதாவது 45 plots. இதுல எப்படின்னா காம்பாக்டான லேஅவுட் தான். ஓகே. பட் மறுபடியும் எக்ஸ்டென்ஷனுக்கு பேசிட்டு இருக்கோம். அது மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஓகே. இது என்னன்னா இந்த ப்ராஜெக்ட்க்கு பேசிக்கா நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரா காம்பவுண்ட் வால் பண்ணிட்டோம். இந்த பார்க் ஏரியாவும் பாருங்க காம்பாக்டா இருந்தாலும் பார்க் ஏரியா ஃபுல்லாவே ட்ரீஸ் பிளான் பண்ணிட்டோங்க சார். இதெல்லாம் டவுன் த லைன் ஒரு 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரீனரி ஆயிரும். உள்ள வந்தாருன்னா ஒருத்தருக்கு அந்த 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 இதுக்கு கிரீனரி தெரியும், அந்த நிழல் டோட்டலா வந்துடும். அந்த மாதிரி தான் அதை டெவலப் பண்ணி பிளான்டேஷன்ஸ் பண்ணிட்டோம். ட்ரைனேஜ் எல்லாம் பாருங்க ப்ராப்பரா ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம். தனியா எல்லா பிளாட்டுக்கிட்டையும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் போயிட்டு இருக்கு ட்ரைனேஜ். அந்த லேஅவுட் அந்த பிளாட்டுக்கும் உங்களோட இந்த பிளாக் டாப் ரோட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கு. ஆமா ட்ரைனேஜ். அதே ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ராப்பரா பண்ணிட்டோம். அதாவது லைட்ஸை பொறுத்த வரைக்கும் சோலார் எல்இடி. ஆமா சோலார் எல்இடி. நைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைட் வெளிச்சம் இருக்கும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா நேர்த்தியா பண்ணணும் இல்லைங்களா? நேர்த்தியா இருந்தாதான் அதுக்கு வேல்யூ இருக்கும். சார் இந்த பிளாக் டாப் ரோட்ஸ்லாம் எத்தனை ஃபீட்ல போட்டிருக்கீங்க சார்? எல்லாத்துக்கும் எல்லாமே 33 ஃபீட் 30 ஃபீட் ரோட். 33 எல்லாமே H போட்டிருக்கோம். ஓகே. இது அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எதுவுமே வந்து சில ப்ரோமோட்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் கொடுப்பாங்க. அப்படி இல்லை, எல்லாமே H ப்ராப்பரா ரோட்ஸ் போட்டிருக்கோம். மெயின்டெனன்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்றீங்க? என்ன பேசிஸ்ல மெயின்டெனன்ஸ்? இப்போ நம்ம சேல் பண்ற வரைக்கும் நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அப்புறம் நாளைக்கு இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா வர்றப்ப